ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சிக்கு மிகுந்த அன்போடு கூட உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நம்முடைய தியானத்திற்கென்று தேர்ந்தெடுக்கப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம், அதனுடைய 103ஆம் சங்கீதம், அதனுடைய 2ஆம் வசனம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. தாவீது தன் ஆத்துமாவை பார்த்து சொல்லுகிறார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீ மறவாதே, ஒருபோதும் மறவாதே என்று சொல்லி சங்கீதக்காரன் இந்த பகுதியில் தன் ஆத்துமாவோடு பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளையே, இந்த வருடத்தின் இறுதி பகுதிக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். சங்கீதக்காரனாகிய தாவீதோடு சேர்ந்து நாமும் ஆண்டவருக்கு மகிமைகளை ஏறெடுப்போம். அவர் நமக்கு எத்தனையோ நன்மைகள் செய்திருக்கிறார், எத்தனையோ உபகாரங்களை செய்திருக்கிறார். சில நேரங்களிலே சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தீமை போன்றதாகவே காட்சியளிக்கும். ஆனால் நம் தேவன் அப்படிப்பட்ட காரியங்களிலும் ஒரு நன்மையை வைத்திருப்பார். அது நம் கண்களுக்கு சில நேரங்களிலே மறைவாக இருக்கும். ஆண்டவர் ஏன் இந்த வழியில் என்னை நடத்தினார் என்று சொல்லி நாம் சில நேரங்களிலே ஆண்டவரே கேள்வி கேட்கும் அளவுக்கு கூட நம்முடைய வேதனை, துக்கம், கண்ணீர் காணப்படும். ஆனால் அதற்கு மத்தியிலே ஆண்டவர் ஒரு நன்மையான ஆசீர்வாதத்தை வைத்திருப்பார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்ற வசனத்தின்படி அவருடைய பிள்ளைகளாகி நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் செய்கிற அத்தனை காரியங்களும், ஆண்டவர் அனுமதிக்கிற அத்தனை காரியங்களும் நன்மைக்கு ஏதுவாகவே இருக்கிறது. ஆகவே அவர் செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் இந்த மணித்துளியிலே நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும். தன் வாழ்க்கையிலே கர்த்தர் என்னென்ன நன்மைகளை எல்லாம் செய்தார் என்பதை எல்லாம் தாவீது ராஜா நினைவு கூர்ந்து அவர் அநேக காரியங்களுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று தன் ஆத்துமாவுக்கு சொல்லுகிறார். அதில் முதலாவது ஒரு காரியம், அதே சங்கீதம் 103ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் அவர் நமக்கு செய்கிற ஒரு பெரிய நன்மை என்ன தெரியுமா? நாம் செய்த தவறுக்காக, சில நேரங்களில் நாம் அறியாமல் செய்கிற தவறுக்காக கூட கர்த்தாவே கிருபையாயிரும் என்னை மன்னியும் என்று சொல்லி கேட்கும் பொழுது அவர் நம்மை மன்னிக்கிற தேவனாயிருக்கிறார். ஆகவே தான் இந்த பகுதியிலே சொல்லுகிறார், அவன் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார். காரணம் என்ன தெரியுமா? ஏசாயா தீர்க்கதரிசிகளின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் இயேசு காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டாக்கும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். ஆகவே தாவீது சொல்லுகிறார், அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார், நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார். 1 யோவானின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நீதியுள்ள தேவன், உண்மையுள்ள தேவன். பிரியமானவர்களே, முதலாவது நாம் பார்க்கிறோம், நாம் ஏன் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும்? நம்முடைய பாவங்களை கிருபையாய் மன்னிக்கிற தேவன், நம்முடைய அக்கிரமங்களை கிருபையாய் மன்னிக்கிற தேவன், நாம் செய்த அநியாயங்களை கிருபையாய் மன்னிக்கிற தேவன்.
தம்முடைய தழும்புகளால் நம்மை சுகமாக்குகிற கர்த்தர், குணமாக்குகிற கர்த்தர். எவ்வளவாய் கடந்த ஆண்டு நம்மை நடத்தி இருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அதற்காக நாம் அவரை மகிமைப்படுத்த வேண்டும். மனதார அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இரண்டாவது ஒரு காரியத்தை குறித்து 103ஆம் சங்கீதத்தில் 4ஆம் வசனத்திலே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிற தேவன். நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் நம்மை முடிசூட்டுகிற கர்த்தராய் அவர் இருக்கிறார். ஆகவே நாம் அவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க வேண்டும். அவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்க வேண்டும். சங்கீதங்களின் புஸ்தகம் 56ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளோருடைய வெளிச்சத்தில் நடக்கும்படி நீர் என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கால்களை இடறலுக்கும் தப்புவியாதிருப்பீரோ. இந்த இடத்திலே மரணம் என்று சொல்லும் பொழுது அது ஆத்தும மரணத்தை குறிக்கிறதா இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு என்று சொல்லும் பொழுது, நாம் பாவம் செய்யும் பொழுது பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் நம்மை விட்டு எடுபடும். நிச்சயமாய் அவர் பரிசுத்தமுள்ள தேவன், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். பாவம் செய்கிற இடத்துல தேவன் வாசம் பண்ண முடியாது. அப்பொழுது நம்முடைய ஆத்துமா மரணத்திற்கு ஏதுவாக தள்ளப்படுகிறது என்று சொல்லி நாம் வேதத்தின் வசனத்தின் அடிப்படையிலே நாம் பார்க்கிறோம். ஆனாலும் தேவன் என்ன செய்கிறார்? நம்மை தப்புவிக்கிறார். ஒரு பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு தம்முடைய கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிறவர். அவருடைய அளவிடப்பட முடியாத கிருபைகளால் நம்மை அப்படியே தூக்கி எடுக்கிறார். மறுபடியும் தம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்கிறார். இப்பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் உணர்த்தும் பொழுது, நாம் பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிடும் பொழுது இந்த பாக்கியத்தை அவர் கிருபையாய் கொடுக்கிறார். நம்மை விசேஷித்தவர்களாக நிலை நிற்க பண்ணுகிற ஆண்டவர். சங்கீதங்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். நம்மை எப்படி வைத்திருக்கிறாரா? தேவதூதர்களைப் போல நம்மை வைத்திருக்கிறார். தம்முடைய மகிமையினாலும் கனத்தினாலும் நம்மை முடிசூட்டி வைத்திருக்கிறார். ஆகவே நம் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்கிற தேவனாயிருக்கிறார். சங்கீதம் 23:6 நாம் பார்க்கிறோம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நம் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் அவருடைய கிருபையினாலும் இரக்கங்களினாலும் நம்மை முடிசூட்டி வைத்திருக்கிற தேவன். ஆகவே நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த இந்த உபகாரத்தினை மறவாதே என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். நமக்கும் கடந்த ஆண்டுகளிலே கர்த்தர் நம் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டிருக்கிறார். ஆகவே அவருக்கு நாம் நன்றி பலிகளை ஏறெடுக்க வேண்டும், ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து கொண்டே இருக்க வேண்டும். மனதார உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து முழு மனதோடு முழு பலத்தோடு அவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுத்து கொண்டே நாம் புதிய ஆண்டிற்குள் பிரவேசிக்கும் பொழுது அது மெய்யாகவே நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். பிரியமானவர்களே, மூன்றாவதாக தாவீது ராஜா தன் ஆத்துமா ஏன் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்று சொல்லி 5ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். 103:5 நாம் பார்க்கிறோம், நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்கி
கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகும்படி செய்கிறாரே. அதற்காக என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரே. சங்கீதங்களின் புஸ்தகம் 90ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை, காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறபடினால் அவருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கும் பொழுது அந்த நாளுக்கு வேண்டிய கிருபை நமக்கு கொடுத்து நம்மை நன்மையான பாதையிலே கர்த்தர் நடத்தி இருக்கிறாரே. நன்மையினால் நம் வாயை திருப்தியாக்குகிற கர்த்தர். அடுத்து யாத்திராகமங்களின் புஸ்தகம் அதனுடைய 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். யாத்திராகமம் 16 அதனுடைய 8ஆம் வசனம், இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வனாந்திரத்திலே 40 ஆண்டுகள் நடத்தின பொழுது நடந்த ஒரு அற்புதம். மோசே இந்த காரியத்தை குறித்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். சாயங்காலத்தில் நீங்கள் புசிக்கிறதற்கு கர்த்தர் உங்களுக்கு இறைச்சியையும், விடியற் காலத்தில் நீங்கள் திருப்தி அடைகிறதற்கு அப்பத்தையும் கொடுக்கையில் இது விளங்கும். எவ்வளவு அழகாய் ஆண்டவர் போஷித்து இருக்கிறார் தம்முடைய ஜனங்களை. அந்த வனாந்திரத்திலே பாருங்கள், அவர்களை திருப்தியாக்கி இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையும் ஒரு வனாந்திரம் போன்ற காணப்பட்டாலும் நம்மை திருப்தியாக்கி இருக்கிறார். திருப்தியாய் நம்மை போஷித்திருக்கிறாரே, அதற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டாமா? கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். அதை தான் தாவீது ராஜா சொல்லி இருக்கிறார். அது மட்டுமல்ல, கடைசியாக 4ஆவதாக 6ஆம் வசனத்திலே சங்கீதம் 103:6 நாம் பார்க்கிறோம், ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் என்ன செய்கிறார்? நீதி செய்கிற தேவனாயிருக்கிறார். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். நம்மை அநேகர் இந்த கடந்த வருடத்திலே ஒடுக்க நினைத்திருக்கலாம். சில நேரங்களில் நம்மை ஒடுக்கியும் இருக்கலாம். அவைகளுக்கு மத்தியிலே கர்த்தர் நமக்கு நீதி செய்திருக்கிறார். நமக்காக யுத்தம் பண்ணி இருக்கிறார். நமக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. எல்லா ஒடுக்கத்திலிருந்தும் நம்மை விடுவித்திருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் அதனுடைய 9ஆம் அதிகாரம், சங்கீதம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், அவர் பூச்சக்கரத்தை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்கிறார். சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்கிற தேவன் அவர். ஆகவே நமக்கு நீதி செய்திருக்கிறார், இன்னும் செய்ய போகிறார். ஆகவே ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லி எவ்வளவு நல்லவராய் இருந்திருக்கிறார். ஆகவே அவருடைய உள்ளத்தினாலத்திலிருந்து நாம் நன்றியோடு ஸ்தோத்திரிக்க வேண்டும். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றி சொல்லிக்கொண்டே இந்த புதிய ஆண்டிற்குள் பிரவேசிப்போம். அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். ஏசப்பா, நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே, எவ்வளவு அன்பு நிறைந்தவர், எவ்வளவா எங்களை நேசிக்கிறீரப்பா. எங்களுக்கு எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறீர். நன்மையான வழியில் எங்களை நடத்துகிறீரப்பா. செம்மையான வழியிலே நடத்துகிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா உபகாரங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். கடந்த ஆண்டிலே எப்படி நன்மை செய்தீரோ அதே போல அதை விட அதிகமாக புதிய ஆண்டிலே அநேக அற்புதங்களை அதிசயங்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவரே எங்களுக்கு நீர் இரக்கம் பாராட்டும்படி ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.